திரு ரவின், என்ன சார் நடந்தது? ஓகே, அது எனக்கு வந்து நான் அஸ்ராமா படிச்சிச்சேன் எனக்கு. ஸோ கெடால ஒரு அஸ்ராமா, அந்த அஸ்ராமா பேர் வந்து நான் ரிவீல் பண்ணல. ஓகே, இது ஃபுல்லி ஃபண்டட் அஸ்ராமா. இப்போ நான் வந்து நான் ஒன்லி நான் முஸ்லீம்ல அங்கே மற்ற 800 முஸ்லீம்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் நான் முஸ்லீம்ஸ். ஸோ எனக்கு இந்த பேச்சு துணைக்கு ஆள் இல்லை எனக்கு. ஓகேவா? ஸோ என்ன நடந்தது நான் வந்துட்டு ஷேர் பண்ண முடியல. ஸோ நான் நிறைய பேர் இந்த கதை ஷேர் பண்ணல, ஏன்னா இட்ஸ் குவைட் ஸ்கேரிலா. என்னன்னா that was a 3-day holiday. ஸோ நான் வந்து பூச்சவங்கள இருக்கிறதுனால நான் கிடாலேருந்து எங்கள் பூச்சவனுக்கு ட்ராவல் பண்ணுறதே ஒரு நாள் ஆகும். போகிறதுக்கு ஒரு நாள், வரதுக்கு ஒரு நாள். ஸோ நடுவில் ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணல. ஸோ தட் வாஸ் when I was Form 4. நான் Form 4 படிக்கிறப்ப இப்போ 1வது 16 வயசு கரெக்டு. 1வது மாடியில் வந்து எல்லாம் Form 5 அவங்க வந்து கிளம்பல. SPM ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறாங்களா. மற்றவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அது 3 சிங்காட் வச்சு எல்லாமே கிளம்பிட்டாங்க. அப்போ நான் ஒண்டி தான் என்னோட விங்கில் இருக்கேன். ஓகே, ஸோ இது 1வது நைட் வந்து நார்மலாக போயிடுச்சு சுமூகமாக. ஓகே, அந்த 2வது நைட்டு தான். ஓகே, இந்த 2வது நைட்டு போகிற முன்னுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, இந்த லீவுக்கு போகிற முன்னுக்கு ஜூனியர் பையனுங்களாம் என்கிட்ட பேசினாங்க. இந்தமாரி ரவீன் ப்ரோ, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஒருத்தர் தூக்க மாட்டே இறந்தாரு, ஆனால் வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல, வெளியே சொல்லலை, பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ் அப்படின்னு. ஸோ நானும் வந்து இது சும்மா பயம்தான் மூத்துறானுங்க, ஸோ ஒன்றும் இல்லை, பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் மனசை தேத்திட்டேன்ல. ஏன்னா நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. ஏன்னா நான் வந்து நான் முஸ்லீம், எல்லாமே அங்கே மற்றவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா சொல்ல மாட்டாங்க லாஸ்ட் டைம்ல ஏன்னோ. ஸோ என்ன ஆச்சுன்னா, நானும் நம்பலை, ஓகேன்னு விட்டுட்டேன், பரவாயில்ல அப்படின்னு. அவன் என்ன பிரச்சனைனா, அந்த பையன் வந்து இறந்து போன பையன் வந்து கச்சா பண்ணுவான் நைட்டு வந்து எல்லாமே வந்து அந்த என்ன அது கட்டில் வந்து 2 அடுக்கு கட்டில் மாதிரி இருக்கும், டபுள் டெக்கர். ஸோ கீழேருந்து ஆட்டுவான் அந்த கட்டில். ஸோ அந்த பையன் வந்து ஸ்டூடெண்ட், அங்க ஏற்கனவே படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட், ஏற்கனவே படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ அந்த ஸ்கூலு வந்து புதுசாக கட்டுறதுனால எனக்கும் தெரியல, நானும் நம்பலை, என்ன இப்போதான் கட்டினாங்க, அதுக்குள்ளே இந்த மாதிரி கேஸா அப்படின்னு. ஸோ நானும் விட்டுட்டேன் நான். அப்போ அந்த பையன் வந்து என்னன்னா ஹேபிட் இருக்குன்னா வந்து கீழே வந்து கட்டில் ஆட்டுவாரான் உட்காந்துட்டு. ஸோ சரி நானும் ஓகே சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, அப்போ இந்த 2வது நாள் வருது. ஃபர்ஸ்ட் டே நல்லா ஸ்மூவாக போச்சு. இந்த செகண்ட் டே வருதுல, அந்த நைட்டு வந்து எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குல்ல. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து லைட்டு திறந்து விட்டு தூங்குவேன் லாஸ்ட் டைம். ஏன்னா நான் தனியாக இருப்பல, சுற்றி ஃபுல்லாக வந்து சவாப்படி தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் ஆள் வேற இல்லை, ஸோ கொஞ்சம் பயம்ல. ஸோ இப்போ வந்து நான் லைட்டு திறந்து தான் தூங்குவேன். அப்போ அன்னைக்குன்னு பார்த்து லைட்டு அப்படி பிளாக் அவுட். ஓகே, ஸோ ஃபுல்லாக சவாப்படினால வந்து லைட்டும் இல்லை அந்த ஏரியா சுற்றி. ஸோ எனக்கு கையும் இல்லை காலும் இல்லைல்ல. ஸோ நான் பிளாங்கெட்டில் போட்டு நான் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அந்த படப்படுப்பு ரொம்ப பயம் வந்துருச்சு, என்ன பண்ணுறது தெரியல. ரொம்ப 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் திருப்பி கரண்ட் வந்த மாதிரி இல்லை. கொஞ்ச நாள் சேர்ந்து எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு, லைக் அந்த கட்டில் ஆடுற மாதிரி தான். அப்போ எனக்கு வந்து இது என் பிரம்ம தான், அது உண்மை இல்லை, அந்த பயத்தில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே சேர்த்துக்கு பார்த்தேன், ஆடிட்டு தான் இருந்துச்சு. சரி, பிளாங்கெட் திறந்து ரைட்டாக பக்கத்து கட்டில் பார்த்தேன், 2 கட்டில் ஆடாமல் தான் இருந்துச்சு, என் கட்டில் மட்டும் தான் அந்த ஷேக் இருந்துச்சு. அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஓகே மேமாக இது வந்து சேட்டை இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு. அப்போ நான் பிளாங்கெட்டை மூடிட்டு நான் வந்து கந்தசஷ்டி கவசம் நான் சாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய திரையம்பகம் மந்திரம் படிப்பேன், கந்தசஷ்டி கவசம், நிறைய காயத்ரி மந்திரம் படிப்பேன். பட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மந்திரம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அந்த ஒரு தைரியம் வந்துச்சு. ஏன்னா நான் அந்த மந்திரத்தை படித்தோடனே அந்த குலுங்குறது இருக்குல்ல, அது நின்றுச்சு அப்படியே. அந்த குழு நின்றுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆகினேன். அப்பா முருகர் இருக்கிறாரு, காப்பாற்றி சார், எனக்கு இன்னும் லாஸ்ட் டைம் வந்தார், அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் இட் ஒர்க்ஸ். அண்ட் என்ன ஆச்சுன்னா, கந்தசஷ்டி நீட்டாக இருந்ததுனால நான் மறந்துட்டேன், நான் அதை மறந்துட்டேன். ஸோ திருப்பி சரி முதல்ல ஆரம்பிப்போம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்ப அது கோம் ஆயிடுச்சு. அது ஆம்பளை பேயா பொம்பளை பேயா தெரியல எனக்கு. ஸோ அந்த பேய் வந்து கோம் ஆயிடுச்சு. ஸோ கோம் ஆகிட்டு ரொம்ப வேகமாக ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எகிரி கீழே பார்க்க வேண்டியது தானே, கட்டில் கீழே அப்பலுமா அப்படின்னு கேட்கலாம்ல. அவ்வளோ தைரியம் லாஸ்ட் டைம். இப்போ சொன்னீங்கன்னா பேய்ட்டு நேராக பேசல, பிகாஸ் நான் நிறைய என்கவுண்டர் பண்ணிட்டேன். ஆனால் லாஸ்ட் டைம் எனக்கு அவ்வளோ எனக்கு தைரியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்கவுண்டர் பண்ணுறேன் இந்த மாதிரி இஷ்யூவை. ஸோ அதனால வந்து நான் எனக்கு பயம் வந்துச்சுல. ஸோ கம்மி வேட்டர் டாபிக் பயம் வந்துச்சு எனக்கு. என்ன சரி ரொம்ப சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு, லைக் அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த கட்டில் பழைய கட்டில் சத்தம். ஸோ எனக்கு என்ன சரின்னு தெரியல, நான் வேகமாக கட்டிலிருந்து பிடிச்சி
குதிச்சு அந்த இருட்டுல ஒண்ணுமே தெரியல தெரியுமா எனக்கு. ஸோ குதிச்சு நான் ஓடினேன். பட் எனக்கு லைட் தெரிஞ்சிச்சு, லைட் மாரி தெரிஞ்சிச்சு, கீழே லைட் யாரும் டைரக்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த லைட்டை ஃபாலோ பண்ணிட்டு நான் ஓடுறப்ப நிறைய சத்தம் மாரி அடி ஜன்னல் அடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற சத்தம், அப்புறம் நீலாய் பண்ற சத்தம், அழுகுற சத்தம், அழுகுறாங்க. பெண் குரல், வயசான குரல் இது, வயசான அழுகுறாங்க. அப்புறம் அந்த கிளே போட்டு உடையிற சத்தம், இந்த மண் சட்டிலாம் இருக்கு போட்டு உடைக்கிற சத்தம், இந்த மாதிரிலாம் கேட்டுச்சு. நான் படியில் நடந்து போல குதிச்சு போனேன். பிகாஸ் செம்ம தெருவா பயந்துட்டேன். ஓகேவா? ஸோ கீழே போயிட்டு காட்காரங்க இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01694913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ அந்த காட்காரன்ட்ட போயிட்டு சொன்னேன், ஏன்க்கா நீங்க நான் தனியா தான் இருக்கேன் மேலே ஏன் என்ன கூட்டல அப்படின்னு. ஐயா இல்லையா நீ தான் மொத்தம் சொன்னேன் இந்தோனேஷியா காய்ச்சவங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லையா நீ தான் மொதல் சொன்ன மேலே நான் ஃப்ரெண்ட் கூட இருப்பேன், இன்னைக்கு நான் தூக்கிட்டு அவங்க கூட, நீ பரவாயில்ல நான் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீ தான் ஏன் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அக்கா நான் உங்களை எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அந்த நேரத்துல. நான் அந்த மாதிரி அவங்கள பார்க்கவே இல்லை, காலையிலேருந்து அவங்கள நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்களும் எனக்கு பயமுத்த வேணான்னு சொல்லிட்டு அவங்கள பரவாயில்ல நானா தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல, பிரச்சனை இல்லை நீ என்ன செய், நீ ஃபார்ம் 5 கீழே இருக்கிறவங்க அவங்க கூட தங்கிக்கோ இன்னைக்கு அப்படின்னாங்க. அப்ப நானும் சரிக்கான்னு சொல்லிட்டு நான் திரும்புறேன். என்னை பிடிச்சி தட்டினாங்க பின்னாடி, தட்டி நான் திரும்பினேன். சொல்லுங்கக்கா அப்படின்னு. என் கால்லாம் லைட்டா ஆட ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட் டைம் தான். அப்போ அந்த அக்கா சொல்றாங்க, சரி உன் ஃப்ரெண்டு எங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லக்கா நான் உங்களை பார்க்கவே வரல, நான் தனியா தான் இருக்கேன் மேல. இல்லையா மேல நீ ஓடுறப்போ பின்னாடி இன்னொரு ஆள் ஓடி வந்தாங்க, எங்க அவரு அப்படின்னு. அப்பதான் உண்மையான பயனா என்ன அப்படின்னு அன்னைக்குதான் நான் ரியலைஸ் ஆனேன். ஸோ அவங்க சொன்னோன்னு எனக்கு கண்ணுலாம் கலங்கிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்கவுண்டர் பண்றேன் அந்த மாதிரி. இந்த மாதிரி நான் என்கவுண்டர் பண்ணதே இல்லை. அது பொம்போல தூரமா தங்கி வீட்டு அம்மா அப்பாலாம் தூரமா இருந்து ஃபேமிலி விட்டு தூரமா இருந்து நான் அங்க போய் படிச்சேன்ல. ஸோ எனக்கு அதை எப்படி என்கவுண்டர் பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்ப சொன்ன அவங்கள்ட்ட இந்த மாதிரி யாருமே இல்லை, நான் ஒண்டிதான் இருக்கேன் அப்படின்னா அவங்க பேசல. என்ன துருசா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி துருசா போய் ஃபார்ம் 5 டோம்ல விட்டு நீ இன்னைக்கு படுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் நான் அங்கதான் படுத்தலாம். இதுதான் டெக்னிக்கலி இதுதான் நடந்துச்சு. இது கெடால ஒரு அசிரமம். அதுக்கப்புறம் எந்த ஒரு காட்சியும் வரல? உங்க கூட ஓடி வந்த உங்க ஃப்ரெண்ட பாத்தீங்களா? ஓ நிறைய அந்த சீன்ல இருந்து நிறைய. நான் இப்ப இவ்வளவு தைரியமா நான் பேய் கூட பேசுவேன்னு சொல்ற காரணம் என்னன்னா, நான் அந்த டேல இருந்து நிறைய என்கவுண்டர் பண்ணேன். கண்டமெடுக்க பார்த்தேன். ரொம்ப அடிபட்டு வந்துட்டதுல இருந்து அந்த அசராமல இருந்து மாறி இன்னொரு அசராமாக்கு வந்தேன். அந்த அசராமல இருந்து மாறி சிராஸ்க்கு வந்தேன் நானு. சோ இங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான், ஆனா அங்க இன்னும் தெருவா இருந்துச்சு ப்ராப்ளம். ஆக டெரரா என்ன நடந்துச்சு அந்த 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 ஆஃப்டர் தி ஈவென்ட் ரைட். எனக்கு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு என் கண்ணு முடுக்க ஒருத்தருக்கு பேய் பிடிக்குது. கண்ணு பிடிக்க ஒருத்தருக்கு பேய் பிடிக்குது. அவர் அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, அந்த பூமெல்லாம் கூப்பிடுறாங்க. அம்மா அவங்க பையனுக்கு பிடிச்சி வாங்க அப்படின்னு அவங்க அம்மா ஓடி வராங்க. வயசானவங்க கொஞ்சம். அந்த பையன் அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி நசுக்கிறான். என் கண்ணு முன்னுக்கு நடக்குது கிட்டா இது. ஸோ அவங்க அந்த அம்மா கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துருச்சு. வெளி அப்படியே லைக் ஒரு மாதிரி பிதுங்கி வெளியே. ஷீ இஸ் நாட் டேட் எட்லாம். பட் தென் நாங்கள் இது தெரியுமா அந்த அனஸ்தனா எப்படி இருக்கும் வேகமா. அவனை 15 பீப்புள் பிடிச்சாங்க, 15 பேர். எனக்கு கை ஒன்று கால் ஓடலாம் கூப்பிடுறாங்க, ரவீன்பா கூடி என்ன காப்பாத்து, இதுல இருந்து வெளியாக்கு, எங்களை அம்மாவை காப்பாத்து அப்படின்னு. எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. நான் அங்கேயே நின்றுட்டேன் அப்படியே ஷாக் ஆகி. பேனிக் அட்டாக் மாதிரி செகண்ட் அட்டாக் என்னோட இது. ஸோ இது நடந்துச்சு. அப்புறம் பிரிச்சு எடுத்துட்டோன்னா அவங்க அந்த கையிலேருந்து பிரிச்சு எடுத்துட்டோம் அவங்க அம்மா கழுத்தை. பார்த்தா அந்த கையை அப்படி அவங்க அம்மா கழுத்துல சோப்பு மாக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இரும்புறாங்க, கீழே விழுந்து அப்படியே மயக்க போட்டு கீழே விழுகுறாங்க. அது கண்ணால நடக்குது. அதுக்கப்புறம் அந்த போமோ சொல்றாரு, ஃபைட் பண்ண நீ லாவான் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த பையன் நடு ரோட்டிலே சீலாட் பண்றான்.
நடுவில் ஸ்டீல் ஆர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஐ மீன் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி செய்வேனே. அப்புறம் வந்து சாமி அழைக்கிறது, அப்புறம் அந்த மந்திரம், இதெல்லாம் படத்துலலாம் பார்த்துருக்கேன். ஆனால் என் கண்ணு முன்னுக்கே என்கவுண்டர் பண்ணதுன்னா அது நான் படித்தப்பதான் அசாமலை. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போனை எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. சைபர் ஜெயாவை சேர்ந்த திரு செல்வாவை அடுத்து சந்திக்க இருக்கிறோம். சார், என்ன நடந்துச்சு? ஓகே, இது வந்து நம்மளோட பாட்டிக்கு, எங்கள் பாட்டியோட ஸ்டோரி. இது ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நடந்த ஸ்டோரி பாட்டியோட. ஸோ பாட்டி வந்து நிறைய பேரை பிள்ளைங்க, பட் இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் அவங்க சொன்னோம்னாலும் இந்த விஷயத்தான் ரொம்ப மெயினாக சொல்லுவாங்க பாட்டி. ஸோ என்ன நினைச்சேன், பாட்டிக்கு வந்து ஒரு அவங்களோட டீனேஜ் வயசுல வந்து அந்த டைம் வந்து ஜப்பனீஸ் டைம். அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா அவங்க வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்காது, நடந்தே தான் போகணும். ஸோ நடந்தே போயிட்டு, ஸோ இப்போ இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு நடந்தே போவாங்க. ஸோ காலையே கிளம்பிடுவாங்க. காலையே வந்து ஜாமான்லாம் வந்து தலையில பேக் பண்ணிட்டு, அந்த ஊர்ல கிழங்கு, அரிசி அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து வந்து அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகணும். அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போறதுக்கு வந்து இங்கிருந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எடுக்கும். இந்த டைம் வந்து காலைல கிளம்புனாங்கன்னா ஈவினிங்கா போய் சேருவாங்க. அதுல வந்து இருட்டும் ஆயிரும். ஸோ அங்க போய் தங்கிட்டாங்கன்னா அங்க வந்து அவங்க பெரியம்மா வீட்டு இருக்கும். இவங்க கூட போறவங்க வந்து ஒரு இவங்க மட்டும் இல்ல, ஒரு 4-5 பேர் கூடயே சேர்ந்து போவாங்க. ஒரு 12 மணி நேரம் ஜேர்னி எடுக்கும்னு வச்சுக்கோமா? ஓகே, இல்லைன்னா வந்து அவங்க ஒரு எஸ்டிமேட் ஒரு ஈவினிங் போல ஒரு ஆஃப்டர்நூன் போல கிளம்புவாங்க. ஆனா அங்க போய் சேர்றதுக்கு நைட் ஆயிரும். அந்த மாதிரி தான் அவங்களோட ஜேர்னி எப்போதும் அப்படி போய்கிட்டு இருக்கும். இது வந்து ஜப்பனீஸ் டைம்ல கிட்ட. ஸோ இப்படி போகும்போது பாட்டி கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து போவாங்க. ஸோ இப்போ அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே வந்து அவங்க பெரியம்மா அவங்களோட கசன் வீடும் அங்கேயே இருக்கும். ஸோ அங்கேயே வந்து அவங்க தங்கிட்டு மறுநாள் காலைல கிளம்பி அங்கே வந்துடுவாங்க. மறுபடியும் அந்த மாரி ஜேர்னி தான் அவங்க போயிட்டு வருவாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி இங்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போறாங்க. போகும்போது அது லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் போயிட்டு தங்கிட்டாங்க, பெரியம்மா வீட்டில் தங்கிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் சீரியஸா இப்பெல்லாம் போயிட்டு வந்துருக்க போது மணி ஒரு பாட்டி வீட்டுக்கு வந்து எல்லாம் ரெஸ்ட் பண்ணி படுக்கிறாங்க. அவங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே அது வந்து பாட்டிக்கு வந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. பாட்டியை மட்டும் கூப்பிடுறாங்க, கதவு தட்டி கூப்பிடுறாங்க. பாட்டி பேர் வந்து பொன்னம்மா. அவங்க வந்து கூப்பிடுறாங்க, பொன்னம்மா, நாங்க மணியாச்சு, நம்ம இன்னைக்கு கிளம்புனாதான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியும், நீ சீக்கிரமா கிளம்புவா என் கூட அப்படின்னு. பாட்டி வந்து அப்பதான் வந்தாங்க, படுத்தாங்க. படுத்து முடிஞ்சோம். அந்த டைம்ல டைமிங் எதுவுமே இருக்காது, மணி கடிகாரம் இருக்காது. ஆனா பாட்டியும் எழுந்துச்சு கிளம்புறாங்க. அவங்க பெரியம்மா என்ன வயசு இருக்கும், 14-15 இந்தக்குள்ளதான் இருக்கும். அவங்க கூட வந்தவங்க கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் எல்டர் தான். ஸோ பாட்டியும் வந்து கிளம்புறாங்க. ஓகே, பாட்டிமா அவங்க பெரியம்மா வீட்டுல தான் கிளம்புறாங்க. அப்ப கிளம்பும் போது பெரியம்மாட சொல்றாங்க, ஓகே பெரியம்மா, நான் கிளம்புறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ நம்ம இங்க இப்ப கிளம்புனாதான் நம்ம காலையில போய் அங்க போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எழுந்து கிளம்புறாங்க. ஆனா பெரியம்மா சொன்னாங்க, அவங்க பெரியம்மா, என்ன காலைல கோழி கூட கூவல, நீ என்ன இப்பதான் வந்த, அதுக்கு நீ எங்க போற அப்படின்னு கேட்டாங்க. இல்ல பாட்டிமா, எனக்கு கூப்பிடுறாங்க வெளியே, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு இவங்களும் அவங்க எடுத்து வந்து ஜாமான் மறுபடி தலையில பேக் பண்ணிக்கிட்டு இவங்களும் அவங்க கூட நடந்து போறாங்க. ஸோ நடந்து போனவங்க யாருமே வந்து இவங்களை மூஞ்சி காட்டவே இல்லை. பாட்டி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அவங்க 4 ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு போறாங்க. ஆனா குரூப்பா தான் போறாங்க. ஸோ பாட்டி வந்து அவங்க கூடயே வந்து மறுபடியும் நடந்து போவோம் சொல்லிட்டு, இருக்குக்கா உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டி போறாங்க. பாட்டி போ அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. இப்படியே நடந்தே வந்துட்டு இப்படியே நடந்து பாட்டியா அவங்கள போக முடியல, நடந்தே வந்துட்டு. ஸோ பாட்டி வந்து ஒரு கரெக்ட் வந்து நின்றுட்டாங்க. அப்ப அந்த டைம் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அந்த தெருவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பூனைங்க போவோம், நாய்ங்க போவோம். அந்த இருட்டுல வந்து நாய் கண்ணுலாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பிளிங் பண்ண மாதிரி இருக்கீங்களா, அந்த மாதிரி பிளிங் பண்ணோன்னே பாட்டி வந்து நிறைய நாயெல்லாம் போகுது சொல்லிட்டு அங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணோன்னே அங்க பாட்டிக்கு தெரியுது அங்க ஒரு நாய் தான் போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுது, நின்றுட்டாங்க பாட்டி.
ஸோ அவங்க கூட வந்தவங்க யாருமே இல்லை. அந்த டைம்ல அவங்க முன்னுக்கு வந்து ஒருத்தர் ஒயிட் கலர் சட்டை, ஒயிட் கலர் வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு, தலப்பா கட்டிக்கிட்டு, கையில ஒரு சுருட்டு வச்சுக்கிட்டு அங்கிட்டு நடந்து போறாரு, ஒயிட் கலரு. சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுறேன். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பாட்டி வேகமா ஓடி போயிட்டு, தாத்தா எங்க கூட வந்தாங்க, யாரையும் காணோம், என்னை வீட்டுல போய் சேர்த்துறீங்களா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அவரு எதுவுமே பேச மாட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அந்த இருமல் மட்டும்தான், அவ்வளவுதான், வேற எதுவுமே பேச மாட்டாரு பாட்டி கிட்ட. ஸோ பாட்டி அழுகுறாங்க, இல்ல தாத்தா என்னை போய் வீட்டுல இறக்கி விட்டுருங்க, கூட்டு போய் கரெக்டா வீட்டுல சேர்த்துருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாத்தா எதுவுமே பேசல. தாத்தா நடக்கிறாரு, பாட்டியும் கூட நடந்தே போறாங்க. நடந்தே போயிட்டு அங்க ஒரு ரயில் தண்டவாளம் வரும். அவங்க அந்த ஜப்பனீஸ் டைம்ல அந்த ரயில் தண்டவாளத்துல தான் அந்த அந்த ரயில் தண்டவாளத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் இதுதான் கனெக்ஷன். இந்த ரயில் தண்டவாளத்தை பார்த்தானா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே வீட்டுக்கு போக பாதை தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவங்களும் அந்த ரயில் தண்டவாளத்தை பார்த்துட்டு தாத்தா கூடயே போறாங்க. தாத்தா கூடயே போயிட்டு கரெக்டா அந்த வீட்டுக்கிட்ட வந்தோடனே தாத்தா இல்ல, ஆனா இவங்க கரெக்டா பாட்டி வீடு போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப பாட்டி அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, இந்த மாரிமா என்ன தாத்தா தான் கூப்பிட்டு வந்தாரு, ஒரு தாத்தா, அவர் இங்கதான் இருக்காருமா. பாட்டி சொல்றாங்க, நீ இப்பதான் போன, ஒரு இத்தனை அவருக்குள்ள வர உனக்கு சான்ஸ் இல்லையே, நீ எப்படி வந்த அப்படின்னு. இல்லம்மா என்னை கூப்பிட்டாங்க, அப்ப இவங்களும் எங்க போனான்னு தெரியல. ஸோ இந்த தாத்தா இந்த தாத்தா தான் என்னை கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி பாட்டி முடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, நீ யாரோ ஒன்று கூப்பிட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு அந்த ஸ்டோரி அதோட முடிஞ்சது. அது முடிஞ்சோடனே ஆஃப்டர் இந்த ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு பாட்டியோட வீட்டுக்கிட்ட ஏரியால அவங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பிறக்கும் போதே ஊனமுற்றவர் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்படிதான் சொன்னாங்க, அவரும் நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க. அவங்க உடம்புல முனியாண்டின்னு இந்த குலதெய்வம் சொல்லுவாங்களா, முனியாண்டி குலதெய்வம் சொல்லுவாங்களா, அவரு உடம்புல அவங்க இறங்கி பாட்டிக்கு ஃபுல்லா காய்ச்ச பாட்டிக்கு இந்த மாதிரி நடந்தோன்னே. ஸோ அவரு உடம்புல இவர் இறங்கி மதுரை வீரனா இல்ல முனியாண்டியான்னு தெரியல, அவரு உடம்புல இறங்கி அந்த கையை அப்படி தூக்கிக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு நடந்து வராரு. அவரு அவருக்கு நடக்க முடியாத ஒரு பர்சன் அவரு. எஸ் கரெக்ட். அவர் உடம்புல இறங்கி அவர் நடந்து பாட்டிய பார்த்து, நீ ஏன் இப்படி இருக்க தெரியுதா, உன்னை நான் அவங்கள்ட்ட உன்னை காப்பாத்தினேன், என்னை நீ எங்கேயாச்சும் கவனிச்சியா, என்னை நீ விளக்கு போட்டு கும்பிட்டியா, எனக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் அது வரையா நீ வணங்கல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இதை நீ ஞாபகம் வச்சுக்க, இதை நீ என்னை கும்பிடு அப்படின்னு சொன்னதுல இருந்து அப்பதான் பாட்டிக்கு அந்த வயசுல ஒண்ணும் தெரியல அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு குல தெய்வம்னு சொல்லி பாட்டி அது அப்படியே தலைமுறையா கொண்டு இப்ப வரைக்கும் அவங்க இருந்திருந்தா கூட இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்க பேர பையன்கிட்ட எல்லாத்துலயும் இந்த கதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த முனியாண்டி தான் எனக்கு என் குல தெய்வம், அவர் இல்லைன்னா எனக்கு கஷ்டம், அவர் இருக்கிறதுனாலதான் என்னோட வம்சம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் பாட்டி சொன்ன ஸ்டோரி இது எங்க பேர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நான் சொன்னா கூட கண்டிப்பா அவங்க கெஸ் பண்ணிருப்பாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் எங்க பாட்டி நடந்த விஷயம் கீதா. ஸோ இப்போ பாட்டியை யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களே,
பெரியம்மா வீட்டில் இருக்கும்போது. ஸோ அந்த அந்த கூட்டமாக அவங்க முன்னுக்கு நடந்து போனவங்க கூப்பிட்டவங்க இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சுதா? யாருமே தெரியல. திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க தலையில வச்சுக்கிட்டு அப்படிதான் இருக்காங்க. இப்ப இருக்காங்க. ஆனா இன்னொருத்தர் வந்து முனீஸ்வரன் இறங்கி வந்தார்ல, இன்னொருத்தர் வந்து சாமி வந்தவர், அவர் எதுவும் சொல்லலையா அன்னைக்கு வந்து வந்தது யாரு அப்படின்ட்டுன்னு? இல்ல, அவரு என்ன சொன்னார்னா வந்து அவங்கள்ட்ட காப்பாத்துனது நான் தான், சோ என்ன நீ கும்பிட அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா பாட்டியோட அம்மாவோ வேற எதையும் கேட்கல எக்ஸ்ட்ராவா என்ன நடந்துச்சு அன்னைக்கு? ஆமா, நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க பாட்டிக்கு வந்து அந்த ஏஜ் அதனால வந்து அவங்க மெயினா சொன்னது நம்ம கிட்ட இதுதான், இப்படிதான் நடந்துச்சு, இதுதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்க கிட்ட. ஓகே ஓகே, நீங்க இது வரைக்கும் முனீஸ்வரரை கும்பிட்டு இருக்கீங்க, முனியாண்டிய? இப்ப வந்து எங்க வீட்டுல எல்லாருமே வந்து அவர் தான் வந்து குல தெய்வமா சொல்லிட்டு கும்பிடுறாங்க. சோ இது வந்து இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க சில பேர் கும்பிட மாட்டாங்க. சோ இந்த மூலியமா சொல்லிக்கிறேன்னு குல தெய்வம் வந்து ஒரு கும்பிடணும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சோ நம்ம வந்து அதை வந்து பாட்டி வழி வந்து நம்ம கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, நல்ல வேலை, கரெக்டான டைம்ல வந்து பாட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆமா. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.